இதை வந்து இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒவ்வொரு இதுலேயும் இப்படி வர்றதில் இளம் தண்டாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இதை வந்து கருவேப்பிலை வந்து அதனோட இதிலே போய் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை வந்து கட் பண்ணுறேன். இப்போ ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையும் பொடிங்கியாச்சு, நம்மளுக்கு பிரண்டையும் ரெடி. இதை வச்சு மற்ற விஷயங்கள்லாம் சேர்த்து நல்ல துவையில். இப்போது இந்த பிரண்டையை வந்து எப்படி க்ளீன் பண்ணணுன்னா, இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டெம்மையும் எடுத்து இதை இப்படி உடைக்கிச்சு 4 பக்கமும் இந்த நார் மாதிரி ஒரு இது வரும், அதை எடுத்து நம்ம கீழே போட்டுட்டு நல்ல இதை மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இப்போது பிரண்டை துவையலுக்கு வந்து பிரண்டையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கு, நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதை இப்போது ஒரு கடாயில் போட்டு நல்லா வதக்கணும். இது நல்லா சுருங்கி வர நல்லா வதக்கணும். இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்களேன். இது நல்லா வதங்கின பின்னாடி இதை வேறு ஒரு இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மற்ற கருவேப்பிலை, பூண்டு 3 பல், ஒரு 3 வரமிளகாய், கொஞ்சம் புளி போட்டு தேங்காயும் போட்டு இதை நல்லா வதக்கி எடுக்கணும். இதையே லேசாக வதக்கி எடுத்துட்டு துவையில் அரைச்சா துவையில் வதக்கியாச்சு. எல்லாம் வதக்கின பின்னாடி எல்லாத்தையும் சேர்த்து போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு உங்கள் துவையில் வந்து அரைச்சி காமிக்கிறேன். இப்போது பிரண்டையில் கொஞ்சம் அதுக்கு தேவையான உப்பு போட்டு துவையில் அரைச்சாச்சு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை வாரத்தில் ஒரு முறையாவது எடுத்துக்கோங்க. பிரண்டை எங்கே கிடைச்சாலும் விடாதீங்க, நல்ல ஒரு டிஷ். தேங்க்யூ. இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.